இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டவர்களுக்கு சொத்து வாங்க கடும் கட்டுப்பாடு. சுவிஸ் அரசு திட்டம். பாசல் பொதுக்குளங்களில் ஒழுங்கு மீறல்களுக்கு கடும் நடவடிக்கை. சுவிட்சர்லாந்தில் செயற்கை நிலநடுக்க ஆய்வு ஆரம்பம். சுவிட்சர்லாந்தில் நுழைவு தடை அதிகரிப்பு. சர்ச்சை பதிவு. சுவிட்சர்லாந்தில் கடும் எதிர்ப்பு. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவுகளை வழங்குங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். சுவிஸ்ல எல்லாருக்குமே எப்பவுமே கோவிலுக்கு போக நேரம் கிடைப்பதில்லை. அதனால்தான் கோவில் வடிவிலேயே தெய்வீகமான பூஜை ரூம் கபர்ட்டுகளை நாம் உருவாக்கி தருகிறோம். தவணை அடிப்படையில் கட்டணத்தை செலுத்தும் வாய்ப்பு மட்டுமல்ல, இலவச டெலிவரியும் செய்கிறோம். மாடர்ன் மேபிள் GmbH உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். இயற்கை பேரிடர்களில் முக்கியமான ஒன்றான நிலநடுக்கத்தை முன்கூட்டியே துல்லியமாக கணிக்கவும் அதை கட்டுப்படுத்தவும் மனிதர்களுக்கு இன்னும் முழுமையான திறன் கிடைக்கவில்லை. உலகம் முழுவதும் தினமும் ஆயிரக்கணக்கான சிறிய மற்றும் பெரிய நிலநடுக்கங்கள் பதிவாகின்றன. அவற்றில் பெரும்பாலானவை மிக சிறியதாக இருப்பதால் பொதுமக்கள் அவற்றை உணர முடியாத நிலையும் உள்ளது. இந்த நிலையில் சுவிட்சர்லாந்தின் டிசினோ கண்டோனில் அமைந்துள்ள பெட்ரெட்டோ பகுதியில் நிலத்தடியில் உள்ள ஒரு ஆராய்ச்சி சுரங்கத்தில் செயற்கையாக நிலநடுக்கங்களை உருவாக்கும் திட்டத்தை அறிவியலாளர்கள் முன்னெடுக்க உள்ளனர். இந்த ஆய்வு நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன் நிலத்தின் உட்புறத்தில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன, அதனை கட்டுப்படுத்த அல்லது அதன் தாக்கத்தை குறைக்க எந்த வழிகள் உள்ளன என்பதை கண்டறிவதற்காக நடத்தப்படுகிறது. அறிவியலாளர்கள் உருவாக்க திட்டமிட்டுள்ள நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் மிகவும் குறைந்த அளவான ஒன்றாக இருக்கும் என்பதால் பொதுமக்களுக்கு அல்லது சுற்றுப்புற சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த பரிசோதனை இடம்பெறும் நேரத்தில் அந்த சுரங்கத்திற்குள் மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த ஆய்வு முழுவதும் தொலை நிலையிலிருந்து, குறிப்பாக சூரிச் நகரத்திலிருந்து ரிமோட் தொழில்நுட்பத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்படும். உலகளவில் நிலநடுக்கங்களை பற்றிய அறிவை மேம்படுத்தும் வகையில் இந்த முயற்சி முக்கியமானதாக கருதப்படுகிறது. சிரியாவின் முன்னாள் அதிபரான பஷார் அல் அசாத் தலைமையிலான அரசு 2024 டிசம்பர் 8 வீழ்ச்சி அடைந்ததை அடுத்து அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் நிலைமைகளை சுவிட்சர்லாந்தின் குடியேற்ற விவகாரங்களுக்கான மத்திய செயலகமான ஸ்டேட் செக்ரட்டரியேட் ஃபார் மிக்ரேஷன் தொடர்ந்து நெருக்கமாக கண்காணித்து வருவதாக வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டது. மேலும் நிலைமையை நேரடியாக மதிப்பீடு செய்யும் நோக்கில் 2025 நவம்பர் மாதத்தில் சிரியாவுக்கும் லெபனானுக்கும் விசாரணை பயணமும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஆய்வுகளின் முடிவுகள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் அகதி விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் நடைமுறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் இனிமேல் ஒவ்வொரு அகதி விண்ணப்பமும் தனிப்பட்ட முறையில் மறுபரிசீலனை செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது சிரியாவின் அனைத்து பகுதிகளிலும் பொதுவான வன்முறை நிலைமை தொடரவில்லை என்ற முன்கணிப்பின் அடிப்படையில் இந்த முடிவு எட்டப்பட்டது. இதுவரை முதற்கட்ட பரிசீலனையில் சுமார் 850 விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளன. அதே நேரத்தில் குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு திருப்பி அனுப்பும் முடிவுகளும் எடுக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தால் மாத்திரமே மற்றும் திரும்பிச் செல்லும் நபர்கள் உயிர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகாமல் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் மாத்திரமே அமுல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டது. எனினும் சிரியாவில் பாதுகாப்பு நிலைமை இன்னும் நிலையானதாக இல்லாததோடு பொருளாதார மற்றும் மனிதாபிமான சூழ்நிலைகளும் கடினமாகவே உள்ளன என்பதால் இந்த சாதகமான சூழ்நிலைகள் பல அகதிகளுக்கு இன்னும் உருவாகவில்லை எனவும் ஸ்டேட் செக்ரட்டரியேட் ஃபார் மிக்ரேஷன் தெரிவித்தது. சுவிட்சர்லாந்துக்கான நுழைவு தடைகள் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளன. நாட்டின் கூட்டாட்சி காவல்துறை அமைப்பான ஃபெட்போல் வெளியிட்ட தகவலின்படி 2025 ஆண்டில் மொத்தம் 614 நுழைவு தடைகள் விதிக்கப்பட்டன. இது 2024 ஆண்டோடு ஒப்பிடும்போது 4 மடங்கு அதிகம். இந்த அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்தோடு தகவல் பரிமாற்றம் செய்யப்பட்டதுதான் குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக ஐரோப்பிய சட்ட அமலாக்க அமைப்பான யூரோபோல் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் வெளிநாடுகளில் வசித்து வரும் இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்போடு தொடர்புடையதாக சந்தேகப்படும் நபர்கள் குறித்து சுவிஸ் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த நபர்களில் அனைவரும் சுவிட்சர்லாந்துக்குள் நுழைய முயன்றவர்கள் அல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் நாட்டில் தீவிரவாத அச்சுறுத்தல் நிலை உயர்ந்துள்ளது என்று மதிப்பிடப்பட்டுள்ளதால் மேலும் இளம் வயதினரிடையே தீவிரவாத சிந்தனைகள் பரவும் போக்கு அதிகரித்து வருவதால் எந்தவித ஆபத்தையும் ஏற்படாமல் தடுக்க அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதன் காரணமாகவே சாத்தியமான அபாயங்களை முன்னதாகவே கட்டுப்படுத்தும் நோக்கில் நுழைவு தடைகளை விதிப்பதில் அதிகாரிகள் தயக்கம் காட்டவில்லை என்று ஃபெட்போல் தெரிவித்தது. சுவிட்சர்லாந்தில் ஆயுத ஏற்றுமதி தொடர்பான சட்ட மாற்றம் குறித்து மக்களை இறுதி முடிவு எடுக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. 2025 ஆண்டு நாட்டின் பாராளுமன்றம் போர் பொருட்கள் சட்டத்தில் தளர்வு கொண்டு வர தீர்மானித்தது. அதன்படி மனித உரிமை மீறல்கள் இல்லாத வரையில் சர்வதேச மோதல்களில் ஈடுபட்டிருந்தாலும் மேற்கத்திய நாடுகளின் குறிப்பிட்ட 25 நாடுகளுக்கு சுவிட்சர்லாந்து ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய அனுமதி வழங்கப்படுகிறது. ஆனால் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் யுக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவதற்கு தெளிவாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த முரண்பாடான அணுகுமுறை அரசியல் மற்றும் சமூக
வட்டாரங்களில் விவாதத்தையும் விமர்சனத்தையும் கிளப்பியுள்ளது. இந்த முடிவுக்கு எதிராக இடதுசாரி கட்சிகள் மற்றும் அமைப்புகள் இணைந்த பெரிய கூட்டணி கடந்த வெள்ளிக்கிழமை பொது கருத்து கணிப்பை நடத்த வேண்டும் என முன்மொழிந்தது. சுவிட்சர்லாந்தின் நேரடி ஜனநாயக முறையின் கீழ் முக்கியமான சட்ட மாற்றங்கள் குறித்து பொதுமக்களின் கருத்து பெறப்படுவது வழக்கமான நடைமுறை. இந்த சட்ட தளர்வானது நாட்டின் ஆயுத தொழில்துறைக்கு ஆதரவாக அமையும் என ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் விமர்சகர்கள் இத்தகைய மாற்றங்கள் எதிர்காலத்தில் சுவிஸ் தயாரிப்பு ஆயுதங்கள் போரை தூண்டும் ஆட்சி அமைப்புகளின் கைகளில் சென்றடைய வழிவகுக்கும் அபாயம் உள்ளது என்று எச்சரிக்கின்றனர். இதனால் பாதுகாப்பு, நெறிமுறை மற்றும் வெளிநாட்டு கொள்கை தொடர்பான முக்கியமான விவகாரம் ஒன்றில் சுவிஸ் மக்களின் தீர்ப்பு தற்போது முக்கியத்துவம் பெறுகிறது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் மீது விமர்சனங்களை முன்வைத்ததோடு தன்னை கிறிஸ்துவை போன்ற உருவத்தில் காட்டும் சர்ச்சைக்குரிய படத்தை வெளியிட்ட சம்பவம் சுவிட்சர்லாந்தில் பெரும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது. பின்னர் அந்த பதிவு நீக்கப்பட்டாலும் அது ஏற்கனவே பல்வேறு தரப்பினரிடையே கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சுவிட்சர்லாந்தின் தேவாலய தலைவர்கள் இதனை கடுமையாக கண்டித்தனர். கூர் மறை மாவட்டத்தின் ஆயராக உள்ள ஜோசப் மேரியா போனமேன் அந்த படத்தை முழுமையான தெய்வ நிந்தனை என கடுமையாக விமர்சித்தார். அதேபோல் லவுசான், ஜெனிவா மற்றும் ஃப்ரைபூர்க் பகுதிகளுக்கான ஆயராக உள்ள சார்லஸ் மொரேரோட் இந்த தாக்குதல்களின் தன்மையை கடுமையாக சாடினார். இந்த விவகாரம் தேவாலயங்களை மாத்திரமன்றி பொதுமக்களிடையிலும் பெரும் அதிருப்தியை கிளப்பியுள்ளது. பலர் அந்த படத்தை அதிர்ச்சியூட்டும் மற்றும் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருப்பதாக குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் கண்டனங்களை பதிவு செய்கின்றனர். மத உணர்வுகள் மற்றும் அரசியல் கருத்துக்கள் இணையும் இத்தகைய சம்பவங்கள் ஐரோப்பிய நாடுகளில் சமூக ஒற்றுமை குறித்து மீண்டும் விவாதங்களை தூண்டும் நிலையில் இருக்கின்றன. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்களாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR த்ரோய்ஹேண்ட் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 333. சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும், ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் உள்ள பொதுக்குளங்களில் கடந்த ஆண்டு பல முறை ஒழுங்கு சீர்குலைவு சம்பவங்கள் பதிவாகின. குறிப்பாக அண்டை நாடுகளான பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி பகுதிகளில் இருந்து வந்த இளைஞர்கள் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக இருந்துள்ளது. இதன் காரணமாக மொத்தம் 28 பேருக்கு குளங்களில் நுழைவு தடை விதியானது. இந்நிலையில் 2026 ஆண்டுக்கான குளியல் பருவம் ஏப்ரல் மாத இறுதியில் தொடங்க உள்ள நிலையில் பாசல் கண்டோன் நிர்வாகம் ஒழுங்கை கடுமையாக பின்பற்ற செய்ய புதிய நடவடிக்கைகளை அறிவித்தது. அதன்படி குள விதிகளை மீறும் யாரும் உடனடியாக வெளியேற்றப்படுவர். முதலில் ஒழுங்கு மீறல் நடந்தால் எச்சரிக்கை வழங்கப்படும். அதற்கு பிறகு அதே நடத்தை தொடருமாயின் தடை விதிக்கப்படும். மேலும் கடுமையான அல்லது மீண்டும் நிகழும் ஒழுங்கு மீறல்களுக்கு ஒரு வருடம் வரை நீடிக்கும் நுழைவு தடை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்தனர். இதற்கு நிர்வாகமானது அதிக மக்கள் வருகை காணப்படும் நாட்களில் பாதுகாப்பு பணியாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட உள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பையும் ஒழுங்கையும் உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கைகள் அவசியமானவை என நிர்வாகம் வலியுறுத்தியது. ஐரோப்பாவின் முக்கியமான நீர்நிலைகளில் ஒன்றான லேக் கன்ஸ்டன்ஸ் ஏரியை சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா ஆகிய 3 நாடுகள் பகிர்ந்து கொண்டுள்ளன. ஆனால் இம்மூன்று நாடுகளுக்கு இடையில் ஏரியின் நடுப்பகுதியில் தெளிவான சர்வதேச எல்லை வரையறுக்கப்படாத நிலை நீடிப்பதால் எந்த பகுதி எந்த நாட்டுக்கு சொந்தமானது என்ற கேள்வி இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது. கரையோர பகுதிகளில் இது பெரிதாக பிரச்சனையாக இல்லாவிட்டாலும் ஏரியின் ஆழமான பகுதிகளில் அதிகாரம் மற்றும் உரிமை தொடர்பான குழப்பம் தொடர்கிறது. குறிப்பாக மீன்பிடி உரிமைகள், குடிநீர் பயன்பாடு, மேலும் அவசர கால கடல் மீட்பு நடவடிக்கைகளில் எந்த நாடு பொறுப்பேற்க வேண்டும் என்பதில் நிர்வாக சிக்கல்கள் உருவாகின்றன. இம்மூன்று நாடுகளும் ஷெங்கன் ஏரியா உடன்பாட்டின் கீழ் எல்லையற்ற பயணத்தை பகிர்ந்து கொண்டிருந்தாலும் இந்த நிலைமை நிர்வாக ரீதியாக சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. தற்போது ஏரியை பகிர்ந்து கொள்ளும் முறையை சட்ட ரீதியாக தெளிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன. இருப்பினும் ஏரியை 3 பகுதிகளாக எவ்வாறு சரியாக பிரிக்க வேண்டும் என்பது தொடர்பாக நாடுகள் இன்னும் ஒருமித்த கருத்துக்கு வரவில்லை என்று சுவிஸ் ஊடகங்கள் தெரிவித்தன. சுவிட்சர்லாந்தின் பாரம்பரிய உணவான ராக்லெட் மையமாக கொண்டு நடத்தப்பட்ட விழாவில் புதிய சாதனை பதிவானது. நிகழ்விடத்தில் இருந்த சட்ட நிபுணர் உறுதிப்படுத்தியதன்படி முந்தைய சாதனையை விட 49 பேரால் அதிகமாக இந்த முறை பங்கேற்பு பதிவானது. 2 ஆண்டுகளுக்குள் இந்த நிகழ்வு பிராந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் முக்கிய சந்திப்பு தளமாக மாறியுள்ளதையும் மக்கள் காட்டும் அசாதாரண ஆர்வத்தை இது வெளிப்படுத்துகிறது என்றும் நிகழ்வை ஏற்பாடு செய்த மை எக்ஸ்போ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விழாவில் பங்கேற்றவர்களில் பெரும்பாலானோர் வலைஸ் கண்டோனில் இருந்து வந்திருந்தாலும் சுவிட்சர்லாந்தின் பிற தூர கண்டோன்களில்
நாடுகளிலிருந்தும் ரக்லெட் விரும்பிகள் பலர் பயணம் செய்து கலந்து கொண்டனர். நிகழ்வின் தூதராகவும் பிராந்திய சீஸ் பிராண்டான ரக்லெட் வலைஸ் AOPயின் பிரதிநிதியாகவும் செயற்படும் எடி பெய்லிஃபார்ட் ரக்லெட் ரசிகர்களிடையே காணப்படும் இந்த அளவிலான ஆர்வம் உண்மையில் ஆச்சரியம் அளிக்கிறது. அடுத்த ஆண்டு நிகழ்ச்சி எப்போது இடம்பெறும் என பலரும் ஏற்கனவே கேட்டு வருகிறார்கள் என்று தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியோடு தொடர்புடைய மோசடிகள் எதிர்காலத்தில் அதிகரித்து மேலும் பெரும் நிதி சேதத்தை ஏற்படுத்தும் என்ற அச்சம் சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வருவதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. எக்ஸா வெளியிட்ட சைபர் பாதுகாப்பு கண்காணிப்பு 2026 அறிக்கையின்படி ஆய்வில் பங்கேற்றவர்களில் 10 பேரில் ஒருவர் AI ஆதரவு கொண்ட மோசடிகள் எதிர்காலத்தில் மேலும் அதிகமாகவும் ஆபத்தானதாகவும் மாறும் என நம்புகின்றனர். மேலும் 87% பேர் இணையவழி மோசடி சம்பவங்கள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கின்றனர். அதேவேளை 77% பேர் AI மூலம் இடம்பெறும் மோசடிகள் ஒவ்வொரு சம்பவத்திலும் அதிக நிதி இழப்பை ஏற்படுத்தும் என்கின்றனர். மொத்தத்தில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை நோக்கிய சுவிஸ் மக்களின் அணுகுமுறை இன்னும் எச்சரிக்கையானதாகவே உள்ளது என்பது இந்த ஆய்வில் தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக பயனாளர்களின் நடத்தை அடிப்படையில் ஊடக உள்ளடக்கங்களை தனி பயனாக்குவது என்ற கருத்தை சுவிஸ் மக்களில் 2 அதிகமானோர் விரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் AI உருவாக்கும் உள்ளடக்கங்களும் பொதுமக்களிடையே பெரிதும் வரவேற்பை பெறவில்லை. சமூக வலைதளங்களை அது மேலும் கவர்ச்சியாக மாற்றியதாக நம்புபவர்கள் 4 ஒருவருக்கு மாத்திரமே இருப்பதாக ஆய்வு காட்டுகிறது. இதன் காரணமாக AI உருவாக்கிய உள்ளடக்கங்களுக்கு கட்டாயமாக அடையாளப்படுத்தும் நடைமுறை அமல்படுத்தப்பட வேண்டும் என 94% பேர் ஆதரவு தெரிவித்தனர். இந்த ஆய்வு சொட்டோமோ ஆராய்ச்சி நிறுவனத்தோடு இணைந்து மேற்கொள்ளப்பட்டதாகவும் மொத்தம் 1490 பேரிடம் கருத்து கணிப்பு இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் வீட்டு வசதி பற்றாக்குறை அதிகரிக்கும் நிலையில் வெளிநாட்டவர்கள் சொத்து வாங்குவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்த அரசு முன்வந்துள்ளது. வீட்டு சந்தையில் ஏற்பட்டுள்ள அழுத்தத்தை குறைத்து உள்ளூர் குடியிருப்பாளர்களுக்கு வசதிகளை அதிகரிக்கும் நோக்கத்திலேயே இந்த நடவடிக்கைகள் முன்மொழியப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பெடரல் கவுன்சில் முன்வைத்துள்ள திட்டத்தின்படி நிரந்தர குடியிருப்பு வீடுகளை வாங்குவதற்கான விதிமுறைகள் மேலும் கடுமையாக்கப்பட உள்ளன. அதே சமயம் விடுமுறை வீடுகளுக்கான ஆண்டுதோறும் வழங்கப்படும் அனுமதிகள் பாதியாக குறைக்கப்பட உள்ளன. மேலும் வணிக நில சொத்துகள் மற்றும் சொத்து முதலீட்டு நிதிகளில் வெளிநாட்டவர்களின் முதலீட்டுக்கும் வரம்புகள் விதிக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக வெளிநாட்டவர்கள் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேறிய பின் அவர்கள் வைத்திருக்கும் முதன்மை வீடுகளை 2 ஆண்டுகளுக்குள் விற்க வேண்டிய கட்டாயமும் அமுல்படுத்தப்படலாம் என கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கைகள் மூலம் சொத்து சந்தையில் இடம்பெறும் ஊக முதலீடுகளை கட்டுப்படுத்தி நாட்டின் குடியிருப்பாளர்களுக்கு அதிக வீடுகளை கிடைக்க செய்வதே அரசின் முக்கிய நோக்கம். குறிப்பாக வரும் ஜூன் மாதத்தில் இடம்பெறவுள்ள மக்கள் தொகை அதிகரிப்பு தொடர்பான முக்கிய வாக்கெடுப்பை முன்னிட்டு இந்த முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டன. தற்போது இந்த திட்டங்கள் பொதுமக்கள் மற்றும் தொடர்புடைய தரப்புகளின் கருத்துக்களை பெறும் ஆலோசனை கட்டத்தில் இருக்கின்றன. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.